கனடாவில் மற்றொரு இடத்தில் இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட இருக்கின்றது. இது தொடர்பான தீர்மானம் நிறைவேறி இருக்கின்றது. எந்த இடத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது, என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, கட்டாருக்கு வேலைக்கு சென்ற நபர் ஒருவர் கட்டாரில் திடீரென்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் யுவதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் திடீர் திருப்பமாக தற்போது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கனடாவில் தற்பொழுது வேறொரு இடத்தில் இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த தகவல் ஈழத்தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முதல் பிரம்டன் நகரில் ஒரு இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டிருந்தது. அதாவது கனடாவில் பிரம்டன் நகரிலே இவ்வாறு இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவ்வாறு அங்கே நினைவு தூவி திறக்கப்பட்டதற்காக இங்கே தமிழரசு கட்சி சார்பில் எல்லாம் நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கனேடிய உயர்ஸ்தானிகளை சந்தித்து தனது நன்றியை பதிவு செய்திருந்தார். அதாவது ஈழத்தமிழர்கள் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கடிதம் ஒன்றினையும் அவர் கையளித்திருந்தார். அதே போல வன்னி தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கூட இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். அது தவிர பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அல்லது நிம்மதி தரக்கூடிய செய்தியாக, ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருந்தது. அது தவிர இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த சம்பவம் என்பது பெரும் நெருக்கடியை கொடுத்திருந்தது. அந்த வகையில் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இனப்படுகொலை நடந்தது என்பதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லாத நிலையில் இவ்வாறான செயற்பாடு இனங்களுக்கிடையிலான முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என்றும் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். அது தவிர இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக தமது கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சரான விஜித கேரத் அவர்கள் இது தொடர்பாக கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது இலங்கை அரசாங்கம் சார்பாக தமது கண்டனத்தை பதிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த செயல் என்பது இனங்களுக்கிடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கும். அதனை தாண்டி அவ்வாறு இலங்கையில் நடக்கவில்லை, போரின் போது இனப்படுகொலை நடக்கவில்லை என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அதனை தாண்டி நாமல் ராஜபக்ச அவர்கள் எக்ஸலத்தில் வெளியிட்ட அந்த கருத்துக்கு, அதாவது இனப்படுகொலை தொடர்பான எந்தவித ஆதாரமும் இல்லை, அதை விட இது கண்டிக்கத்தக்க செயல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனை பகிர்ந்த பிரம்டன் நகர மேயர், நாங்கள் தற்பொழுது சரியாக போய்கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ராஜபக்ச குடும்பத்தினர் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்படியானால் நாங்கள் சரியாகத்தான் பயணிக்கின்றோம். அவ்வாறு நீங்கள் எதையுமே செய்ய இல்லை என்று சொன்னால் சர்வதேச விசாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அது தவிர குறித்த நாமல் ராஜபக்சவின் எக்ஸல பதிவை பகிர்ந்த தென்னிந்திய சினிமாவின் பிரபல பின்னணி பாடகியான சின்மயி அவர்கள், கட்ச் முழு பூசணிக்காயை ஒரு பருக்கை சோற்றுக்குள் மறைக்கின்ற செயல் என்று அவர் ஒரு போஸ்டை எக்ஸலத்திலே போட்டிருந்தார். அதாவது நாமல் ராஜபக்சவை கிண்டல் அடிக்கின்ற வகையிலே அவர் இவ்வாறு ஒரு எக்ஸல பதிவை வெளியிட்டிருந்தார். அதாவது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள், ஒரு சோற்று படுக்கைக்குள் மறைக்கின்ற செயற்பாடு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இதனால் இலங்கை அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரும் தலையடியாக மாறி இருந்தது. காரணம், கனடா இனப்படுகொலைதான் நடந்தது என்பதை அங்கீகரிக்கும் முகமாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தது. இவ்வாறு ஒரு இடத்தில் நினைவகம் அமைக்கப்பட்டதற்கு, நினைவு தூவி அமைக்கப்பட்டதற்கு இவ்வாறு இலங்கை அரசாங்கம் பதறுகிறது என்று சொன்னால், தற்பொழுது கனடாவில் 2வது இடத்திலும் நினைவு தூவி அமைக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அடுத்தது இலங்கை அரசாங்கம் என்ன செய்யும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக, இலங்கை தமிழர்களுக்கு நடந்த அநீதியை புரிந்து கொண்ட கனடா அரசாங்கம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்பேன் என்று உறுதியாக இருக்கின்றது. அங்கே இனப்படுகொலை தான் நடந்தது என்பதை கனடா அரசாங்கம் அங்கீகரிக்கின்ற வகையில் தான் இவ்வாறான செயற்பாடுகளை எல்லாம் செய்து வருகின்றது. அது சரி, எங்கு அடுத்தது அமைக்கப்பட இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்.
அந்த வகையில் கனடாவின் ஸ்காபரோவில் தான் இவ்வாறு அடுத்த இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கவுன்சிலர் கார்த்திக் கண்டவேல் முன்மொழிந்த தீர்மானமே இவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கமைய அடுத்த கட்டமாக இடம் தேர்வு எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகாக இரண்டாவது இனப்படுகொலை நினைவு தூவி கனடாவிலே அமைக்கப்பட இருக்கின்றது. எனவே சர்வதேசம் மெல்ல மெல்ல எங்களது குரல்களை கேட்கின்றது. அதற்கு காரணம் இங்கிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அங்கிருக்கின்ற நாடாளுமன்றங்களுக்குள்ளும் அல்லது மாநகர சபைகளுக்குள்ளும் அதாவது உள்ளூராட்சி சபைகளுக்குள்ளும் இவ்வாறு சென்று அவர்கள் அங்கு ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக விளங்கப்படுத்தி இன்று ஒரு பெரும் நெருக்கடியை இலங்கைக்கு கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடு என்பது மிகவும் பாராட்டுக்குரிய செயற்பாடாகவே இருக்கின்றது. ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் என்று கூறுகின்ற போது நீங்கள் நினைப்பீர்கள் அங்கிருக்கின்ற இந்த புலம்பெயர் அமைப்புகள் தான் இவற்றை எல்லாம் பிரதானமாக செய்கின்றது. ஆனால் ஏற்கனவே பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட அந்த நினைவு தூவிக்கு பின்னால் எல்லாம் புலம்பெயர் அமைப்புகள் எதுவுமே இல்லை. அதனை தாண்டி சில இளைஞர்கள் குழுவாக இணைந்து அதனை முன்னகர்த்தியிருந்தார்கள். அவர்கள் தங்களை வெளிக்காட்டவே இல்லை. அடிப்படையில் அவர்கள் தான் அதனை முன்னகர்த்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாகத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் அங்கு சென்று நாங்கள் செய்தது போல படம் போட்டார்கள். ஆகவே அங்கிருக்கின்ற இளைஞர்கள் அங்கிருக்கின்ற சில நபர்கள் உண்மையாக ஈழத்தை நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட வழியை உணர்ந்தவர்கள் இவ்வாறான செயற்பாடில் அங்கு ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் யுவதி கடத்தப்பட்டமை தொடர்பாக ஒரு காணொளி வெளியாக இருந்தது. இது தொடர்பான செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த யுவதி அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 22 வயது யுவதி பூநகரி பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அதற்கு பின்னதாக இருவரும் பெண்ணின் வீட்டாருக்கு பயந்து வேறொரு இடத்தில் பதுங்கியிருந்த நிலையிலே பெண்ணின் வீட்டார் இளவாலை போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு கொடுத்ததாகவும் அதற்கு பிறகாக இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அந்த தம்பதியினர் வந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் பெண்ணை எங்களிடம் அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் போலீஸ் நிலையத்தில் கேட்டுக்கொண்டதாகவும் அப்போது போலீசார் இருவருக்குமே திருமண வயது வந்துவிட்டது, நாங்கள் தடுக்க முடியாது, அது அவர்கள் விருப்பம் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகாக பெண்ணின் குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தியதற்கு இணங்க அந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வழக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதற்கு பிறகாக நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது அவர்கள் இருவருமே திருமண வயதுக்கு வந்து விட்டார்கள், இதனை யாராலும் தடுக்க முடியாது என்று. அதற்கு பிறகாக நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்ததன் பின்னர் அவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அருகிலே அதாவது மல்லாக நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகிலே அந்த யுவதி கடத்தப்பட்டிருந்தார். அந்த யுவதி குடும்பத்தினரால் கடத்தப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காணொலி வெளியாக இருந்த நிலையில் பெரும் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டது. உடனடியாக தெல்லிப்பளை போலீசார் 2 குழுக்களை அமைத்து அந்த யுவதி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் தானாகவே தான் பெற்றோருடன் வந்ததாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அந்த யுவதி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே தற்பொழுது அந்த யுவதி அந்தர்வெல்தி அடித்து நான் நலமாக இருக்கின்றேன், என்னை யாருமே கடத்தவில்லை, நானாகத்தான் பெற்றோருடன் வந்தேன் என்கின்றது போல அவர் தெரிவித்திருக்கின்றார். அதனைத்தான் போலீசாரும் தற்பொழுது தகவலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே கடத்தப்பட்ட சம்பவத்தின் முடிவு இதுவாகத்தான் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கட்டாரில் இலங்கையிலிருந்து வேலைக்கு சென்ற நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. திருகோணமலை கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கட்டார் நாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்றும் 5 வருடங்களாக இவ்வாறு கட்டாரில் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் அங்கே உயிரிழந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவரது சடலம் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் ஒரு முஸ்லிம் நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தி வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.